கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அபிராமி ஆனந்த் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திகோட அப்பா அங்கே போகிறாங்க. அபிராமியை அழ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அழறதை என்னால் பார்க்க முடியல, அழாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல. அப்போது அபிராமி, நம்ம காலத்துக்கு அப்புறமும் இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே இந்த குடும்பம் பிரிய போகிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சொத்து ஒரு பக்கம் பிரிஞ்சாலும் குடும்பமும் பிரிய போகுதுன்னு நினைக்கும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. முதல்ல அருண் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டான். அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கேட்டான். இப்போ ஆனந்த் நாளைக்கு காலையில் லாயர் வருவாங்க, சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறான். ஆனந்த் ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க ஆனந்த் நல்லவன் தான், ஆனால் அந்த ரியா தான் ஆனந்தை இப்படி மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி, ஆமாங்க, ஆனந்த் நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக தான் இருந்தான், அவள் தான் இப்படிலாம் மாற்றிருக்கா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ அவர் எல்லாம் கார்த்தி பார்த்துப்பான், நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல. அப்போ அபிராமி, நான் கார்த்திகை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ அபிராமிக்கு ஆறுதல் சொல்லி அபிராமியை தூங்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ரியாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் கார்த்தி பேசுகிறேன்னு சொன்ன உடனே முதல்ல அவர் யார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் கார் முன்னாடி பைக்கில் விழுந்துட்டீங்களே, நான் கூட உங்களை தூக்கி விட்டேனே, ரியாவோட ஃபோட்டோ பார்த்து எனக்கு தெரியும்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ நீங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. ரியாவால் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் ரியாவை பற்றி சொன்னால் எங்கள் வீட்டில் நம்ப மாட்டுறாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரில் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், நான் நாளைக்கு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட அம்மா ஐஸ்வர்யாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படியோ நாம் நினச்ச மாதிரி சொத்தை பிரிக்க போகிறாங்க. நாளைக்கு காலையில் லாயர் வந்துட்டாங்கன்னா சொத்தை பிரிக்கும் போது நீ அமைதியெல்லாம் இருந்துடாத, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல. அப்போ ஐஸ்வர்யா அம்மா நான் என்ன கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீ இந்த வீட்டையும் காஸ்மெட்டிக் கம்பெனியும் உனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ, அதுக்கப்புறமா ஒரு 2000 கோடி கேட்டு வாங்கிடும், அது போதும், அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யாவும் சரிம்மா நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் கார்த்திகோட அப்பா எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போது அபிராமி அங்கே இருக்க மாட்டாங்க. என்ன இது, எப்போவுமே எந்திரிச்சா என்னையும் எழுப்பி விட்டு என் முகத்தை பார்த்துட்டு தான் எந்திரிச்சு போவா, இப்போ எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. பூஜை ரூம், கிச்சன்னு எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. கால் பண்ணியும் பார்க்குறாங்க, மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாமலாம் போக மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை கார்த்திக்கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா அவங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களாப்பா அப்படின்னு. இல்லை அப்படின்னு கார்த்திக்கும் சொல்கிறாங்க. உடனே எங்கே போனாங்கன்னு தெரியல, நானும் கால் பண்ணேன், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. கீழே இறங்கி ஆனந்த் அங்கே வருவாங்க. அப்போது அருணும் வராங்க. அருண்கிட்ட கார்த்திக் கேட்குறாரு, அம்மாவை பார்த்தியா அப்படின்னு. இல்லையே நானும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆனந்த் அங்கே வராங்க. நேராக அருண்கிட்ட, லாயரை எப்போ வர சொல்லணும், சொத்தை பிரிக்கணும், அம்மா வேறு நல்ல நேரம் பார்ப்பாங்க, அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அருண் அதான் அம்மா வீட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆனந்த் எங்கே போயிருப்பாங்க, கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, போயிட்டு கோவிலில் கூட்டிகிட்டு வாங்க, சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு அதையே சொல்ல. கார்த்திக் கோவம் வருது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அம்மாவை காணோம், நாங்கள் எல்லோரும் பதட்டமாக இருக்கோம், உனக்கு சொத்து பிரிக்கிறது தான் முக்கியமா, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கும் அருணை கோவிலுக்கு போயிட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலாக, அபிராமியோட ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்காங்க. தீபா ஒரு பக்கம் ஒருவேளை அத்தை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்களோ, மீனாட்சி அக்கா கிட்ட பேச கூட போயிருக்கலாம் அப்படின்னு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க அத்தை வந்தாங்களான்னு. அவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்த விஷயத்த தீபா மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனாட்சி ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆனந்த் தான். அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அந்த ரியாவையும் அந்த ஆனந்தியும் நானே என் கையால் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் அருணை எல்லா இடத்துலையும் தேடிட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இது மாதிரி அம்மா எங்கேயுமே காணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த் கார்த்திகை பார்த்து நல்லா நடிக்கிற கார்த்தி அப்படின்னு கை தட்டிக்கிட்டே சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.